பக்தி ஒளி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி சிவபெருமானுடைய பிரதோஷ தினம் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிசம்பர் அதாவது கடந்த 2024 கடைசியாக சனி பிரதோஷத்தில் தான் முடிஞ்சுது. ஓகே, அந்த லாஸ்ட் வீக்ல சனி பிரதோஷத்தோடு தான் முடிஞ்சுது. அதே மாதிரி 2025 இந்த புத்தாண்டுல முதல் பிரதோஷமும் சனி பிரதோஷத்துலதான் வருது. ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். 2024 என்னுடைய ஒரு ஒரு பிளெஸிங் இல்ல ஏதோ என்னுடைய ஆரம்பத்துல தாண்டா முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இயரும் என்னுடைய ஆரம்பத்துல தாண்டா தொடங்குது. ஸோ அதனால சிவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட், சிவனை பொறுத்த வரைக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நீ எவ்வளவு பேர் ஆளா வேணா இரு, யாரா வேணா இரு, உனக்கு எவ்வளவு பெரிய பலம் வேணா இருக்கட்டும், நீ ஆனா நன்மையை மட்டுமே செய்யணும், மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும். மக்கள்ன்றது நீங்க பொது வாழ்க்கையில இருந்தாதான் மக்கள் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிற மக்கள், ஃபேமிலி, சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் நீ நல்லது செஞ்சினா மட்டும்தான் உனக்கு நன்மை கிடைக்கும். தீயது செஞ்சினா கண்டிப்பா உனக்கு இருக்கிற பவர், உனக்கு இருக்கிற பிளெஸிங் எதையும் நான் கண்டுக்கவே மாட்டேன், உனக்கான தண்டனை கிடைச்சி தீரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சிவனடியாரா சிவபக்தரா இருக்கிறவங்க இந்த வருடத்துல இருந்து நம்ம ஈவன் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் ஆல்சோ, சரிங்களா, நானுமே எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நல்லதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ நல்லதை மட்டும் செய்யலாம், ரொம்ப பாசிட்டிவை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் செஞ்சாலே அதை தாண்டி அன்பு, எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு செலுத்தணும். இந்த வெறுப்பு வேண்டாம். ஸோ அன்பை செலுத்த ஆரம்பிச்சிடலாம். அப்பதான், ஏன்னா அவர் ஒரு வார்னிங்காவும் வச்சுக்கலாம், ஒரு சைனாவும் வச்சுக்கலாம். என்னோட இடத்துல இருந்தா அது ஸ்டார்ட் ஆகுது இந்த வருடம். ஸோ என்னை பிடிச்சுக்கிட்டு என்னை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமைச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைன் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ அதனுடைய சைன் தான் முதல்ல சனி பிரதோஷம் வருது, சரிங்களா? சொன்ன அதுவும் 11ஆம் தேதி வருது. 11ன்றது நம்மளுக்கு என்ன, எப்பவுமே நியூ பிகினிங். ஸோ ஏஞ்சல் நம்பர். ஸோ அந்த நியூ பிகினிங் என்னோட பிகினிங்காக தான் இருக்க போது. ஒழுங்கா என்னை ஃபாலோ பண்றவங்க, நான் என்னோட பிரின்சிபல் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சனி பிரதோஷத்துக்கு கூடுதலா நம்மளுக்கு ஒருத்தருக்கும் என்ன சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்கவுங்க எனர்ஜிக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஆஸ் யூஷுவல் மெசேஜஸ் பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுறேன். பயல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், pile number 2 white color crystal, pile number 3 purple color crystal. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடுங்க, நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுங்க, ஒரு காம் மைண்ட் செட்க்கு வாங்க, சிவபெருமான மனசுல நினைச்சுக்கோங்க. அப்போ ஒரு கிறிஸ்டல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். அந்த கிறிஸ்டலை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு கிறிஸ்டலுக்குமான சிவன் மெசேஜ், பிரதோஷ மெசேஜ் நம்ம பார்க்கலாம். நீங்க உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சிவ 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 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, என்னுடைய சிவன் எங்க, என் சிவன் எங்க, இந்த கோவில்ல இருக்காரா, இல்ல இந்த கோவில்ல தான் இருப்பாரா, முழுமையா இருப்பாரா, இல்ல இந்த தேசத்துல இருப்பாரா, இந்த மலையில இருப்பாரா அப்படின்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இது உங்களுக்கான ஒரு மெசேஜ் தான், சரிங்களா? சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ளதான் நான் இருக்கேன், உன்னுடைய உள் மனசாட்சி, உன்னுடைய இன்னர் வாய்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்னர் வாய்ஸ் ஒன்று இருக்கும், சரிங்களா? ஸோ உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுற மாதிரியே நம்மளுடைய இன்னர் வாய்ஸ் நம்மளுக்கு எல்லா மனிதர்களுக்குமே கேட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பெருசா எடுத்துப்பாங்க, சில பேர் அதை கண்டுக்காம போயிடுவாங்க. ஸோ உங்களுடைய இன்னர் வாய்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அங்கதான் நீங்க தேடுற சிவபெருமான், உங்களுடைய சிவபெருமான் இருக்கிறாரு. ஸோ அப்போ நீங்க அதை லிசன் பண்ணும் போது அவரு அப்பப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க வேற எதுவும் குருமார்களை ஃபாலோ பண்ணாலும் சரி, சித்த வழிபாடு செஞ்சாலும் சரி, ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்றீங்களோ
அதே மாதிரி உங்களுடைய இன்னர் வாய்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஸோ அந்த பரம்பொருள் சக்தி அங்கிருந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு கைடன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. சரிங்களா? அதை நீங்க எப்பவுமே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுடைய லைஃப்க்கான அந்த பாதையை வந்து நீங்க கரெக்டா வடிவமைச்சுக்கலாம். ஸோ கரெக்டா நீங்க வந்து அதை நேர் வழியில கொண்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு சில சேஞ்சஸ் லைஃப்ல வர இருக்கு. அந்த மாற்றம் அப்போ கண்டிப்பா மாற்றம் வருதுன்னா நம்ம தடுமாறுவோம். ஒரு விஷயம் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கும் போது சடனா ஒரு சேஞ்ச் வரும்போது தடுமாறுவோம். அதை எப்படி பண்றதுன்னு தெரியாம, டேக்கிள் பண்றது தெரியாம. ஸோ அந்த டைம்லயும் நீங்க அந்த மாற்றத்தையும் சமாளிச்சு டேக்கிள் பண்ணி நீங்க வெளியே வரணும்னா நீங்க இப்போத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய இன்னர் வாய்ஸை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா சிவபெருமான் உங்களுடைய இன்னர் வாய்ஸ்ல தான் இருக்காரு. உங்களுடைய அகத்துக்குள்ளதான் இருக்காரு. அங்க இருந்துதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. எப்படி வந்து திருப்புராணம், சிவபுராணம், திருவாசகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி வந்தது? எல்லா முனிவர்கள் இல்ல தேவர்கள் சித்தர்கள் இவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து அகத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அங்க இருந்துதான் எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுக்காக. சோ அதுதான் வந்து இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அவ்வளோ பெரிய பாடெல்லாம் எழுத வேணாம். ஆனா நம்ம லைஃப்க்கு எது சரி தப்புன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அந்த உணர்வாவது நம்மளுக்கு உணர முடியும் இல்லையா? அந்த அளவுக்காவது நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க இன்னர் வாய்ஸை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா சிவபெருமான் உங்களுடைய லைஃப்ல எதை செய்யணும் செய்ய வேண்டாம், எந்த பாதை உங்களுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சேஞ்சஸ் வரும்போதும் அதை கரெக்டா டேக்கிள் பண்ண வந்து அதான் அந்த சேஞ்சஸை கரெக்டா நீங்க அமைச்சிக்கிறதுக்கு அதுக்கும் உங்களை கைட் பண்ணுவாரு. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்போ மனசை இன்ட்யூஷன் வந்து நம்ம கேட்கணும், இன்னர் வாய்ஸை கேட்கணும்னா என்ன பண்ணோம்னா மனசை வந்து அலைப்பாய விடாம மனசை அமைதிப்படுத்தணும். மனசு வந்து எப்போ உங்களுக்கு அமைதியாகுதோ, மைண்ட் எப்போ அமைதியாகுதோ அப்ப அவருடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறது, யார்கிட்டயோ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது, இல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு கூச்சல் குழப்பம், உங்களோட மைண்ட்ல ஒரு கூச்சல் குழப்பமா இருக்கும், உங்களுடைய மனசுல கூச்சல் குழப்பமா இருக்கும், உங்களுடைய பேச்சுல அது வெளிப்படும். நீங்க பேசும்போது ரொம்ப சத்தமா பேசுவீங்க, குழப்பமா பேசுவீங்க. இதெல்லாம் இங்க இருக்கிறதுனோட வெளிப்பாடு தான். ஸோ அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். அதுதான் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸா இருக்கும். ஸோ இந்த சனி பிரதோஷத்துல இருந்து இந்த விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சிவ சிவ சிவா அப்படின்னு ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க சமீப காலமா ஏதோ ஒரு அடிக்ஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு அது இமோஷனல் அடிக்ஷன்லாம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து அன்பு கொடுக்கறதே ஒரு அடிக்ஷனா இருப்பாங்க. ஸோ அன்பு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க, அது எனக்கு அதான் வரும், எனக்கு யார் மேல அன்பு கொடுத்துடணும், ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க மேலேயாவது பாசம் காட்டிடணும், இல்லைன்னா என்னால எனக்கு தூக்கமே வராது அன்னைக்கு அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷனும் இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற விதமான அடிக்ஷன்ஸ்ல வந்து இருப்பாங்க. அதாவது அடிக்ஷன் பாத்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது, நல்ல விஷயங்களும் அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்போது அதுவும் அடிக்ஷன் தான். சில பேருக்கு ஹெல்ப் பண்றதே அடிக்ஷனா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ கொடை வள்ளல் கர்ணன்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணி அவங்களுக்குன்னு தனக்குன்னு எதுவும் இருக்காது. ஸோ அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். அது ஏன் அந்த கேரக்டர் ரிசம்பிள் பண்ணாங்கன்னா எதுவுமே அளவுக்கு மீறி போகக்கூடாது, அதனுடைய விளைவு இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால அந்த எந்த விதமான நல்ல விதமான கெட்ட விதமான அடிக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த அடிக்ஷன்ஸை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பொருளாதார ரீதியா பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப இருக்கிற கலியுகத்துல நீங்க இந்த அளவுக்கு நல்லவரா இருந்தாலும் சரி, ரொம்ப கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பொருளாதார சரிவை கண்டிப்பா கொடுத்தே தீரும் ஒரு நாள். ஸோ நீங்க சிவனை ஃபாலோ பண்ணும் போது, சிவத்தை ஃபாலோ பண்ணும் போது எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களை மாட்ட விட மாட்டாரு. அதனாலதான் முன்னாடியே அந்த அடிக்ஷன்ஸை கம்மி பண்ணிடுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவை ஒரு ரிலாக்ஸேஷன்.
ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த அடிக்ஷனுக்குள்ளே போறீங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு நல்லது உதவி செஞ்சா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, திருப்தி கிடைக்குது. எனக்கு வந்து நான் இந்த மாதிரியான ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்றேன், வேற ஏதாவது கன்சியூம் பண்றேன், தப்பான பழக்கங்கள், அது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 2 விதமான ரிலாக்ஸேஷன் தேடக்கூடியவங்க இருக்கிறீங்க. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் உண்மையா உங்களுக்கு கிடைக்கணும், உண்மையான ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னா சித்தர்கள் சித்தர்கள் எப்படி இருப்பாங்க, ஞானிகள் எப்படி இருப்பாங்க, யோகிகள் எப்படி இருப்பாங்க, ஏங்கன்னா மலை அடிவாரத்துல இல்ல மலைக்கு மேல போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து வருஷம் ஃபுல்லா அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துல அந்த மாதிரியான இயற்கை சார்ந்த இடங்கள் இருக்கும். சில பேருக்கு பை காட் கிரேஸா வந்து உங்களுக்கு இயற்கையா பிளஸ்ஸிங்காவே அந்த மாதிரியான இடங்கள்ல இருப்பீங்க, அந்த மாதிரியான ஊர்கள்ல இருப்பீங்க. ஸோ பக்கத்துல இருக்கவங்க அந்த மாதிரியான மலை சார்ந்த இடங்களுக்கு வந்து போயிட்டு வரலாம். நான் ரொம்ப தூரமா இருக்கேன்னும் போது அதுக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாம் உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து. ஸோ அதுவும் முடியாதவங்க பக்கத்துல இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய இப்போ வந்து பூங்காக்கள் இருக்கு இல்லையா, பார்க் இருக்கு, இயற்கை சார்ந்த பார்க் இருக்கு. ஸோ அங்க கூட நீங்க போகலாம். அங்க போய் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அங்க இருக்கிற அந்த கவனிக்க ஆரம்பிங்க, பறவைகளுடைய சத்தத்தை கவனிங்க, அங்க நடக்கிற விஷயங்களை கவனிங்க. ஸோ இந்த மற்ற ஜீவராசிகள் அதை கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ அதனுடைய நடவடிக்கைகள் கவனிக்க ஆரம்பிங்க. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் சிவம் இருக்கும். அதனால அவங்கள நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். ஏதாவது நீங்க தேடுற அந்த ரிலாக்ஸேஷன், அங்க உண்மையான ரிலாக்ஸேஷன் அங்கதான் கிடைக்கும். உங்களுக்கான சொல்யூஷனும் அங்க வந்து கிடைக்கும். சில பேர் வந்து என்னுடைய கர்மா குறையணும், என்னுடைய பாவங்கள் குறையணும், அதுக்காக நான் இந்த புண்ணிய வேலையை செய்யறேன், அதுக்காக நான் இந்த அன்னதானம் கொடுக்குறேன், அதுக்காக நான் இந்த உதவி கொடுக்குறேன் அப்படின்ற அது அந்த சொல்யூஷனுக்காக நிறைய பேர் செய்வீங்க. பட் அதை செய்யுங்க. ஆனாலும் அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாம இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யும் போது உங்களுக்கு உண்மையான அந்த சொல்யூஷன் கிடைக்கும், அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த ரிலாக்ஸேஷன் மெயின். ஸோ இது உங்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பா இந்த நேச்சரால தான் நம்மளை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நேச்சரோட அடிக்கடி கனெக்ஷன்ல இருக்கணும். இந்த சனி பிரதோஷத்துல இருந்து இந்த விஷயங்களை நிச்சயமா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதா சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க செய்யக்கூடிய உதவிகளும் தாராளமா செய்யுங்க. அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலா போகாம, அதாவது உதவி கூட இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி, ஃபேமிலியில இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவியும் அது கண்டிப்பா அது ஃபுல் பாசிட்டிவா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதனால அதுவும் செய்யுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு உண்மையான ரிலாக்ஸேஷனுக்கு இதையும் செய்யுங்க. எதையும் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகாம பார்த்துக்கோங்க. அதுதான் சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சிவ சிவ சிவா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையா. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் ஒரு விஷயத்த யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த சனி பிரதோஷத்துல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுதான் ருத்ராட்ச மாலை. சரிங்களா? ருத்ராட்சத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது ஆல்ரெடி நீங்க ஒரே ஒரு ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்ல கையில வந்து மாலையா பிரேஸ்லெட்டா போட்டுட்டு இருந்தாலும் சரி, ஆனா 108 ருத்ராட்ச மாலைய நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? அது நீங்க மாலையா கழுத்துல போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க செய்யக்கூடிய வேலை காரணமாக அதை போட்டுக்க முடியாம இருந்தாலும் சரி, அந்த 108 ருத்ராட்சத்தை வாங்கி டெய்லி முடிஞ்சா 108 மந்திரங்கள் வந்து உச்சரிங்க. ஈஸியான மந்திரங்களா கூட இருக்கட்டும். சரிங்களா? முடிஞ்சா சிவபெருமானுடைய மூல மந்திரம் இல்ல காயத்ரி மந்திரம் 108 தடவை உச்சரிக்கலாம். டைம் இல்லாத போது, எனக்கு அது முடியல கஷ்டமா இருக்குன்னும் போது ஓம் நம சிவாய, சிவ சிவா அதை கூட 108 தடவை வந்து உச்சரிக்கலாம். ஆனா நீங்க இனிமே அதை அடிக்கடி தொடர்ந்து செய்யணும்.
108 முறை சிவநாமங்களை உச்சரிக்கணும். அதுவும் ருத்ராட்ச மாலையை வச்சு உச்சரிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு மாலையை வாங்கிட்டு 108 மணி மாலையை வாங்கிட்டு உச்சரிக்கிறது கிடையாது. ருத்ராட்ச மாலையை வாங்கி உச்சரிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இன்னொரு மந்திரமும் இங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஸோ ஓம் நமோ பகவதே ருத்ராய. இன்னொரு டைம் சொல்றேன். ஓம் நமோ பகவதே ருத்ராய. இந்த மந்திரத்தை கூட 108 தடவை உச்சரிங்க. அட்லீஸ்ட் பிரதோஷம் அப்பயாவது இல்ல பௌர்ணமி நாள் அப்பயாவது இந்த மந்திரத்தை 108 தடவை உச்சரிங்க. மற்ற நாள்ல ஓம் நம சிவாய கூட உச்சரிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை மட்டும் நீங்க இனிமே பண்ண ஆரம்பிக்கணும். இதை செஞ்சாதான் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். சரிங்களா? ஏன்னா சமீப காலமா நான் நிறைய ஆசைப்படுறேன், நான் நிறைய விருப்பங்கள் இருக்கு, ஆனா நான் யாருக்கும் கெடுதல் செய்யல, நான் நல்ல விருப்பங்களை தான் தெரிவிக்கிறேன், நல்லதுதான் செய்யறேன், ஆனா ஏன் என்னோட ஆசைகள்லாம் நிராசையா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும், அப்படின்ற ஒரு விரக்தி இருக்கும். சில பேரு இப்ப எனக்கு ஃபீல் ஆகுது, நிறைய பேர் சிவபெருமானே திட்டுவீங்க. ஏன்னா சிவனை வந்து எல்லாருமே ஒரு அப்பாவா ஒரு குருவா, ஸோ குருவா இருக்கவங்க திட்ட மாட்டாங்க, அப்பாவை ஏத்துக்கிறவங்களா கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஸோ அது மாதிரி திட்டு கூட செஞ்சிருப்பீங்க, ஏன் எனக்கு இதை செய்ய மாட்ற அப்படின்ற மாதிரி. இங்க உங்களுக்கு அதுக்கான ஒரு விடை கொடுக்குறாரு. சரிங்களா? உன்னுடைய ஆசையெல்லாம் சரிதான், அந்த ஆசைக்கான முயற்சிகள் செய்யு, ஆனா அதோட சேர்ந்து இந்த 108 முறை ருத்ராட்ச ஜபமும் நீங்க செஞ்சே ஆகணும் டெய்லியும். இல்ல முடிஞ்சா அந்த கன்வென்ட் டைம்ல அப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த விருப்பங்கள் நிறைவேறும். ஏன்னா விருப்பங்கள் இருக்கு, அதுக்கான ப்ராசஸ் பண்றோம், ஆனா சில நெகட்டிவ் கர்மாஸ் வந்து நம்மளுக்கு அது பிளாக்கேஜஸ் கொடுக்கும், தடையை கொடுக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் கர்மாஸ் கம்ப்ளீட்டா குறையணும், பாசிட்டிவ் கர்மாஸ் அதை விட ஹை ஆகணும், அதிகமாகணும் போது இந்த ஜபமாலை உச்சரிப்பு உங்களுக்கு கண்டிப்பா அது நிவர்த்தி பண்ணும். சரிங்களா? ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை கேளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது அதை மட்டும் கேட்டு முடிவெடுங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது மட்டும் போதும். இன்னொன்னு, நீங்க அந்த 108 தடவை ஓம் நம சிவாய சொல்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில பேர் வயதானவங்க இருப்பீங்க, கொஞ்சம் வாய் திக்கிறவங்க கூட இருப்பீங்க, அது சொல்ல டஃப்பா இருக்கும் இல்லையா? நீங்க என்ன பண்ணலாம்னா ஓம் ஓம் ஓம், இது யார் வேணா சொல்லலாம். சரிங்களா? இந்த ஓம்ன்ற வார்த்தையை மட்டும் 108 முறை நீங்க டெய்லியும் பாராயணம் செஞ்சா போதும், அந்த ருத்ராட்ச மாலையை கையில வச்சுட்டு. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அது மேற்கொண்டு இதை நீங்க செஞ்சா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு இங்க சொல்லணும்னு எனக்கு இங்க கட்டளை கிடையாது. இதை ஃபாலோ பண்ணுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் இங்க வரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ இந்த சனி பிரதோஷத்துல இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சிவ 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 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வருடத்துல வரக்கூடிய முதல் பிரதோஷம், அதுவும் சனி பிரதோஷத்துக்கான சிவபெருமானுடைய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிவபக்தர்கள் சிவனடியார்கள் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல அவ்வளோ ஒரு மெசேஜஸ் வந்து இருக்கு. ஸோ நிச்சயமா நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாத்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நீங்களும் உங்களுடைய மாற்றத்தை வந்து பதிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சிவ 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 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.